Okay. So என்னென்ன பார்த்தோன்றது ஞாபகம் இருக்கா? Docker. What is mean by Docker? புரியல. Containerization tool. Containerization அப்படின்னா என்ன? கண்டெய்னர் எதுக்காக நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறோம்? லைக் என்ன ஆட்டோமேட் பண்ணுது? கண்டெய்னர் கிரியேட் பண்றது ஓகே, பட் ஃபார் வாட்? ஓகே. Why do we need containers? Advantage of containers. Resource கம்மியா யூஸ் பண்ணும். ஓகே. எதுக்கான ரிசோர்ஸ்? கண்டெய்னர் எதுக்காக? என்ன ஸ்டோர் பண்றதுக்காக? மைக்ரோ சர்வீசஸ். ஓகேவா? சோ அப்ளிகேஷன்ஸ் மைக்ரோ சர்வீசஸ் நம்ம ஹோஸ்ட் பண்றதுக்கு கண்டெய்னர்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. அந்த கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்றதுக்கான டூல் தான் டாக்கர். டாக்கர் மாதிரி வேற டூல் மீசோஸ், பாட்மேன், குபர்னெட்டிஸ். வேற நீங்க இதுல பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டூல்ஸும் இருக்கு. ஓகேவா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் கிரியேஷன் டூல் ஆன டாக்கரை பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. டாக்கருடைய ஆர்கிடெக்சர், ஹவு டாக்கர் ஒர்க்ஸ் அப்படின்னா, ஸோ when you give the docker command using client machine, அதாவது உங்களோட எந்த மெஷின்ல இருந்து நீங்க கமாண்ட் ரன் பண்றீங்களோ அதுதான் கிளைண்ட் மெஷின்னு சொல்லுவோம். டாக்கர்ல மட்டும் இல்ல, எந்த மெஷினா எந்த டூலா இருந்தாலும் இந்த டேர்ம் தான். ஓகேவா? எந்த மெஷினை யூஸ் பண்ணி கமாண்ட்ஸ் ரன் பண்றீங்களோ அந்த மெஷின் நம்ம கிளைண்ட் மெஷின்னு சொல்லலாம். கிளைண்ட் மெஷின் வழியா நான் கொடுக்கக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் வந்து டாக்கர் டீமனை ஹிட் பண்ணும். டாக்கர் டீமன்னா ஒன்றும் கிடையாது, அந்த டாக்கர் ப்ராசஸர் தான். நீங்க இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த டாக்கர் கூட கம்யூனிகேட் பண்ணும். அப்புறம் நீங்க கேட்ட கமாண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்க ரன் ஆகும். அதை பண்ணக்கூடியது அந்த டாக்கர் ப்ராசஸர் தான். இவ்வளவுதான் அங்க வேலை. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் டாக்கர் புல் கொடுத்தா இமேஜ் புல் பண்ணிட்டு வந்து டாக்கர் ஹோஸ்ட்ல ஸ்டோர் பண்ணும். பில்ட் பண்ணா இமேஜ் வந்து அது ஃபைல் வந்து இமேஜா போறது வந்து பில்ட். ரன் கொடுத்தா இமேஜ் கண்டெய்னரா வரும். இமேஜ் டு கண்டெய்னர். பட் ரன்ன்றது என்ன பண்ணும்? ஆக்சுவலி கண்டெய்னரை கிரியேட்டும் பண்ணும், ஸ்டார்ட்டும் பண்ணும், ரன்னிங் ஸ்டேட்ல உங்களுக்கு விடும். அந்த டாக்கர் லைஃப் சைக்கிள் பார்த்தோம் இல்லையா? பாஸ்க்கும் ஸ்டாப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? டாக்கர் ஸ்டாப் வெர்சஸ் டாக்கர் பாஸ். ஆன்லைன் ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் பண்ணா ஓகே. எதை ஸ்டாப் பண்ணா? நான் டாக்கரை சொல்லல, டாக்கர் கண்டெய்னரை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அதாவது அதான் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், பாஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மீனிங் தான் இதெல்லாம். ஆனா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அந்த क्वेश्चंस விட்டுட்டீங்க. செகண்ட் பார்ட் அப்ப யாரும் இன்னும் வீடியோ பார்க்கலையா? வீடியோ பார்த்திருந்தா ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. சரி, ஓகே, பாத்துருங்க. டன். சோ டாக்கர் லைஃப் சைக்கிள் சொன்னேன், டாக்கருடைய ஆர்கிடெக்சர் சொன்னேன், மைக்ரோ சர்வீசஸ் வெர்சஸ் மோனோலித்திக் என்னென்ன இருக்கும், எது பெனிஃபிட் எல்லாமே நீங்க பாத்தீங்க. அதுல டாக்கரை யூஸ் பண்ணி we have created containers. கண்டெய்னர் எப்படி கிரியேட் ஆகும்? by writing a docker file to image to container. அந்த இமேஜை நீங்க parallel வேற இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா which is docker hubன்றது it's a collection of repository. நான் repository கிரியேட் பண்ணலாம், நீங்க repository கிரியேட் பண்ணலாம். அவங்கவங்க repositoryல அவங்கவங்க இமேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா டாக்கர் ஹப்புக்கு? ஹப் கிரியேட் பண்ணியிருந்தா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? புரியல? ஓகே. அக்கௌண்ட் நான் உங்களுக்குன்னு ஒரு ஓன் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணீங்கன்னா அதில் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நான் காட்டுவேன் நம்மளுடைய ரெபாசிட்டரியில எப்படி நம்ம சேவ் பண்ணி வைப்போம்ட்டு. அப்போ அது தெரியணும்ல. ஓகே, ஸோ டன். இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றதையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதில் எடுத்துச்சுக்கிறேன். இது ஒரு ஓல்டு மிஷின் தான். உங்க கிளாஸ்க்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னொரு செஷனுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுல எந்த டாக்கர் கண்டெய்னரும் கிடையாது.
இதுவும் கிடையாது. ஸோ ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது வந்து திரும்பவும் சொல்றேன், டாக்கர்ன்றது ஜஸ்ட் லைக் அ ஃபண்டமெண்டல் திங். நம்ம அடுத்து கியூபர்னெட்டிஸ் பார்க்கறதுக்கு கம்ப்ளீட் கண்டெய்னர் பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம கியூபர்னெட்டிஸ் தான் பார்க்க போறோம். இது ஜஸ்ட் வாட் இஸ் கண்டெய்னர், கண்டெய்னர் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கிரியேட் பண்ணிட்டு இருந்த பேசிக் திங் தான். டாக்கரும் ஒரு டைம்ல ரொம்ப பீக்ல இருந்த ஒரு டூல், டாக்கருக்கு அப்புறம் ஒரு அட்வான்ஸ்டு டூல் வந்தது அப்படின்னா அதான் கியூபர்னெட்டிஸ். அதையும் நீங்க தான் படிக்க போறீங்க. ஆனா இதுல எப்படி நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்றோம், எப்படி லான்ச் பண்றோம், அதுக்கு என்ன தேவைப்படுது எல்லாமே நீங்க பார்த்தாதான் அந்த சப்ஜெக்ட் புரியும். ஓகேவா? ஸோ அதனால டாக்கர்ல நீங்க அடுத்து பார்க்க போறது டாக்கர் வால்யூம்ஸ், டாக்கர் நெட்வொர்க்ஸ், அப்புறம் வந்து டாக்கர் இமேஜ் பேக்கப், டாக்கர் ஸ்வாம்னா என்ன, இது எல்லாமே ஒரு டைம்ல நம்ம ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண டேர்ம்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இன்டர்வியூலாம் நிறையா. பட் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே கியூபர்னெட்டிஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டதுனால கம்மி தான். பட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்கர் கம்போஸ். ஸோ இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று டாக்கர் வால்யூம். ஸோ டாக்கர் வால்யூம்ன்றது எதுக்காக, என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் தான் சொன்னேன் இல்லையா, EC2ல நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்களோ, இன்ஸ்டன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கு. ஸோ அங்கே நீங்கள் வால்யூம் அப்படின்னா என்ன சொன்னீங்க, எதை சொல்வீங்க EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு? அதான் ஸ்டோரேஜ் தான். அது பேர் என்ன? EBS வால்யூம். ரூட் வால்யூம், EBS வால்யூம் அதை பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி வால்யூம் கண்டென்ட் தான் கண்டெய்னர்ஸ்க்கும் தேவைப்படுது. கண்டெய்னர் அப்படின்றதும் ஜஸ்ட் லைக் அ மிஷின், OS தேவைப்படுது, RAM தேவைப்படுது, ப்ராசஸர் தேவைப்படுது, அதே மாதிரி அவங்களுக்கு வால்யூமும் தேவைப்படுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை EC2 மிஷின், திஸ் இஸ் மை டாக்கர் இன்ஜின். அந்த டாக்கர் இன்ஜின் யூஸ் பண்ணி ஐம் கிரியேட்டிங் கண்டெய்னர்ஸ். ஒரே நிமிஷம், கிளாஸ்ல இருக்கேன் நிமிஷம் கூப்பிட்டுமா. ஸோ டாக்கர் கண்டெய்னர் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இந்த கண்டெய்னர்ஸ்ல நீங்க அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் டேட்டா, அதாவது அப்ளிகேஷனே ஒரு டேட்டா தான். நீங்க அதெல்லாம் லைக் ஒரு HTML கண்டென்ட்டோ எல்லாருமே அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பண்ணப்ப லைக் செட் ஆஃப் ஃபைல்ஸ் ரன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அது இருந்தா தானே அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டா எனக்கு இந்த கண்டெய்னர்ல தான் ஹோஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கண்டெய்னர்ல ரன் ஆகக்கூடிய டேட்டாவா இருக்கட்டும், இல்ல கண்டெய்னருக்கு தேவைப்படுற ஸ்டோரேஜா இருக்கட்டும், கண்டெய்னருக்கு நம்ம கொடுக்குற டேட்டாவா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் தேவை. அதாவது நீங்க இங்கிருந்து கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அங்க போடுறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கண்டெய்னர் நீட்ஸ் வால்யூம். வால்யூம்ன்றது அதுக்கு தேவை. அது எல்லாமே நம்ம அலோ பண்ணணும். கண்டெய்னருக்கு தேவையான டிஃபால்ட் வால்யூம் எங்க இருந்து கிடைக்கும், லைக் ஸ்டோரேஜ், டிஃபால்ட் RAM ப்ராசஸர் எல்லாமே எங்க இருந்து கிடைச்சது, மெஷின்ல இருந்தா. அங்க யூஸ் பண்றது எல்லாமே மெஷின்ல இருந்து யூஸ் பண்ண, EC2ல இருந்தா யூஸ் பண்ண போறாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RAM ப்ராசஸர் மட்டும்தான் EC2 மெஷின்ல இருந்து எடுக்க போது அந்த ப்ராசஸர்ல ரன் பண்றாங்க. ஸ்டோரேஜ்னு வரும்போது கண்டெய்னர் இண்டிபெண்டா தான் ரன் ஆகும். கண்டெய்னருக்கு ஒரு தனி ஸ்டோரேஜ் இருக்கும், அந்த ஸ்டோரேஜ்ல யூஸ் பண்றாங்க. லைக் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோலேட்டட் ஆகி தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த கண்டெய்னர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னுடைய HTTPD கண்டெய்னர். HTTPD கண்டெய்னர் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காமிச்சப்போ எந்த பாத்ல நம்ம அப்ளிகேஷனை போட்டிருந்தோம், யூசர் லைக் அந்த index.html எங்க இருந்து டிஃபால்ட்டா இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எங்க இருந்துச்சு, யூசர் லோக்கல் அப்பாச்சி 2, அதுல htdocs அப்படின்ற பாத்துல ஒரு index.html டிஃபால்ட்டாவே இருந்தது. அதை நம்ம ரன் பண்ணப்பதான் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு காமிச்சது. ஸோ இப்போ அந்த பாத்துல index.htmlக்கு பதிலா உங்க கண்டென்ட்டை போட்டா கூட ஹோஸ்ட் ஆகும். கரெக்டா, உங்களுடைய HTML-ஐயும் நீங்க போடலாம். ஸோ அந்த மாதிரி அது இண்டிபெண்டா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். இன்கேஸ் அந்த கண்டெய்னர் டவுன் ஆயிடுச்சு, நாட் ஓன்லி அப்ளிகேஷன் மட்டும் இல்ல நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும்
கண்டெய்னர்ல பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் அப்ளிகேஷன். நீங்க ஏதாவது மெஷின்ல எப்படி ஒரு டேட்டா போட்டு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இமேஜஸ், ஃபைல்ஸ் அது எல்லாத்தையுமே கண்டெய்னர்லயும் போட்டு நம்ம ஒரு பாத்ல ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அந்த கண்டெய்னர் இப்ப டவுன் ஆயிடுச்சு, அப்ப என் டேட்டா என்ன ஆகுறது? எங்க நமக்கு ஸ்டோர் ஆகும்? வேற ஏதாவது பேக்கப் இருக்கு அந்த இடத்துல? வேற ஏதாவது பேக்கப் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பர்சிஸ்டன்ட் டேட்டா மெயின்டைன் பண்ணும். அதாவது பர்சிஸ்டன்டான, அதாவது கான்ஸ்டன்டான ஸ்டோரேஜ் உங்க கண்டெய்னருக்கு கிடைக்கணும். அது என்னமோ அந்த இடத்துல டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கு. பட் அது எனக்கு டவுன் ஆயிடுச்சு, கண்டெய்னர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட டேட்டா பேக்கப் எதுவுமே கிடையாது. நீங்க எங்கேயுமே அதை ரெப்ளிகேட் பண்ணி தான் வைக்கல. ஸோ அந்த மாதிரி பர்சிஸ்டன்ட் டேட்டா, பர்சிஸ்டன்ட் வால்யூம் ஒரு கண்டெய்னருக்கு கிடைக்கணும் அப்படின்னா டாக்கர் வால்யூம் கான்செப்ட் மூலமா நம்ம பண்ணலாம். டாக்கர் வால்யூம் கான்செப்ட்னா என்னன்னா, so this is my EC2 machine, this is my docker engine. இந்த டாக்கர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா? இன்ஸ்டால் பண்ண டாக்கர் உங்க மெஷின்ல எந்த பாத்ல இருக்கு? எனி ஐடியா? நம்ம எம் போட்டு இன்ஸ்டால் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேக்ஸிமம் இந்த வேர் லைப்ரரி பாத்ல தான் டவுன்லோட் ஆகும். வேர் லைப்ரரியில தான் ஜென்கின்ஸா இருக்கட்டும், அடுத்து ஜென்கின்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் இந்த பாத்ல தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டாக்கர் இப்போ இருக்கக்கூடிய பாத் பார்த்தீங்கன்னா வேர் லைப்ரரி டாக்கர். ஸோ அந்த டாக்கர் கிட்ட நம்மளால வால்யூம்ஸ் லைக் அந்த டாக்கர் டிஃபால்ட்டாவே வால்யூம்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ டாக்கர் வால்யூம்ஸை கிரியேட் பண்ணி நீங்க உங்களுடைய கண்டெய்னருக்குள்ள டேட்டாவை வால்யூம்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இண்டிபெண்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரை நான் என்னுடைய வால்யூம் கூட சிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா என் கண்டெய்னர் டவுன் ஆனாலும் நான் எங்க இருந்து எடுத்துக்கலாம்? டாக்கர் வால்யூம்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது. இன்னொன்னு, நீங்க டாக்கர் கூட சிங்க் பண்ணாம டைரக்டா உங்க லோக்கல் மெஷின் கூடயும் சிங்க் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஆப்ஷனும் இருக்கு. டாக்கர் மூலமா ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது டாக்கர் வால்யூம் கான்செப்ட். இன்னொரு ஆப்ஷன் மெஷின் கூட சிங்க் பண்றது. சிங்க் தான். இஎஃப்எஸ் பாத்தீங்களா எல்லாருமே? இஎஃப்எஸ் என்னது? ஃபைல் ஷேரிங். அதாவது மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் காமன் ஸ்டோரேஜை ஷேர் பண்ணி யூஸ் பண்றது தான் இஎஃப்எஸ்னு பார்த்துருப்பீங்க. பாத்தீங்களா? இஎஃப்எஸ்னு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இங்கேயுமே என்னால வந்து எப்படி சொல்றது, இந்த பர்டிகுலர் கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை என்னோட மெஷின் கூட சிங்க் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எப்போ வேணாலும் ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இங்கே இருக்கு. நான் இஎஃப்எஸ்ன்ற ஜஸ்ட் நாலேஜ்க்காக தான் கேட்டேன், அது கூட கம்பேர் பண்றதுக்காக கேட்கல. ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்க உங்க டாக்கர் வால்யூம்ஸ் கூட நீங்க சிங்க் பண்றீங்க அப்படின்னா ஹைஃபன் மவுண்ட்ன்ற பராமீட்டர் யூஸ் பண்ணுவீங்க. எப்படி போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு -p, நேம் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு -" நேம்னு போட்டீங்களோ அதே மாதிரி இங்கேயுமே -" மவுண்ட்ன்ற பராமீட்டர் யூஸ் பண்ணி கண்டெய்னரையும் உங்க டாக்கர் வால்யூமையும் நீங்க சிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவே உங்க லோக்கல் கூட சிங்க் பண்றீங்க அப்படின்னா -v. ரெண்டுமே வால்யூம் கான்செப்ட் தான். ஆனா ஓகேவா? வால்யூம்னா ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணி அதை போய் நான் கண்டெய்னருக்கு தனியா கொடுத்து அப்படிலாம் கிடையாது. பாத் டு பாத் மவுண்ட் பண்றது. அதாவது இந்த பாத்ல என்ன இருக்கோ அது அப்படியே என்னுடைய மெஷின்ல ஏதாவது ஒரு டைரக்டரியில ஸ்டோர் ஆகணும். மெஷின்ல நீங்களே ஒரு டைரக்டரி மேக் டைரக்டரின்னு கொடுத்து /opt www பாத்ல வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டோர் ஆகணும். நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அங்க ரெஜிஸ்டர் ஆகும். கண்டெய்னரும் இவங்களும் சிங்க் ஆயிட்டாங்கன்னா பார்த்துருப்பீங்கல்ல. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இஎஃப்எஸ் கேட்டேன். இஎஃப்எஸ்ல நீங்க ஒரு மெஷின்ல சேஞ்சஸ் பண்ணா கூட செகண்ட் மெஷின்ல ரெப்ளிகேட் ஆகும். அதுவும் மவுண்ட் தான். மவுண்ட்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், சிங்க் பண்ணி வச்சிருக்கோம்னு அர்த்தம். அதே தான் இங்கேயுமே. ஓகேவா? ஸோ டாக்கர் கண்டெய்னர் வித் யுவர் ஹோஸ்ட் ஆர் டாக்கர் இன்ஜின். டாக்கர் இன்ஜின் கொடுக்கக்கூடிய அந்த டாக்கர் வால்யூமையும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வால்யூம்லாம் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் எப்போ இன்ஸ்டால் பண்றோமோ அப்போவே அந்த வால்யூம்ன்றது கிரியேட் ஆயிடும். எங்க இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு? இன்ஸ்டால் ஆகிறது எங்க ஆகும்னு சொன்னேன்? வேர் லைப்ரரி பாத்ல cd/var library அதில் போய் நம்ம பார்த்தோம்னா ஸோ டாக்கர் அதே மாதிரி கிட். இந்த மெஷின்ல நான் கிட் இன்ஸ்டால் பண்ணல, ஆனா எப்படி கிட் இருக்கு?
டிஃபால்ட்டாவே Amazon கான்ஃபிகர் பண்ணி கொடுத்த கிட். அதாவது கிட்ன்றது ஒரு நீங்க எப்படி அப்பாச்சி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கிட்ன்றது ஒரு டூல். பார்க்காதவங்க அடுத்த செஷன்ஸ்ல கிட் பார்ப்பீங்க. அதுவும் டாக்கர் மாதிரி தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அது எங்க தான் இருக்குன்னு நான் காட்டுறேன். வேர் லைப்ரரி பாத்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாக்கர்ன்றது டைரக்டரி என்ன பர்மிஷனோட இருக்கு? இதுல எது ஃபைல் எது டைரக்டரி? வேர் லைப்ரரி பார்த்து நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே காமிக்குது இல்லையா? இதுல எது ஃபைல் எது டைரக்டரி? எப்படி கண்டுபிடிக்கிறது அது? நீங்க உள்ள போயிட்டே இருக்கீங்க இல்லையா? வேர்ன்றது ஃபோல்டர், ஃபோல்டருக்குள்ள லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர், லைப்ரரிக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கு. சி லிஸ்ட் பண்றேன், லைக் லாங் லிஸ்ட் பண்றேன். நீங்க லாங் லிஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம், இல்ல ls-lrt கொடுத்தும் பார்க்கலாம். இதுல எல்லாத்துலயுமே என்ன கொடுத்துருக்கு? நேம் போட்டு ஸ்லாஷ் போட்டிருக்கு. ஸ்லாஷ் போட்டிருக்கு அப்படின்னா அடுத்து அதுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அது ஃபோல்டர். இல்ல இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டீனா என்ன? டைரக்டரி. எல்லாமே டைரக்டரி தான். ப்ளூல இருக்கிறது எல்லாமே டைரக்டரி. பிளாக்ல இருக்கிறது மேக்ஸிமம் ஃபைல்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இப்போதைக்கு இந்த பாத்ல எதுவுமே ஃபைல் கிடையாது, எல்லாமே டைரக்டரி. ஓகே, சோ அதுல சிடி அப்ப டைரக்டரிக்குள்ள நீங்க நேவிகேட் ஆகணும்னா சிடி டாக்கர்னு கொடுத்து நேவிகேட் ஆக வேண்டியதுதான். போயிட்டு என்ன இருக்குன்னு பாக்குறேன். இவங்களும் டைரக்டரிஸ் தான். தெரியுதா? டாக்கருக்குள்ள நிறைய டைரக்டரிஸ் இருக்கு. அதுல என்ன டைரக்டரி நீங்க பாக்குறீங்க? வால்யூம்ஸ். இதெல்லாம் டிஃபால்ட்டாவே நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணும்போது கூடவே வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான். அந்த வால்யூமை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வால்யூம் புதுசா கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு நாள் நம்ம டாக்கர் வந்து ஒரு கண்டென்ட் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா இந்த டிஃபால்ட் வால்யூம்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தது. இது இல்லாம நம்ம புதுசா கிரியேட் பண்ணி அதை நம்ம எங்கேயாவது சிங்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம வால்யூம் ஆகும். ஓகேவா? இது நம்ம பண்ணது கிடையாது. டாக்கருக்குன்னு தனி வால்யூம் டிஃபால்ட்டாவே இருக்கு. மெஷின்ல இருந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணாது. அதை மட்டும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரேம் ப்ராசஸர் மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா அவங்க ரன் ஆகிறதுக்கு பேஸ் மெஷின் தான் ஹெல்ப் பண்ணுது. ரன் ஆகிறதுக்கு பேஸ் மெஷின்ல இருந்து உங்களோட டாக்கர் என்ஜின் ரன் ஆயிட்டு இருக்கு. டாக்கர் என்ஜின் மூலமா தான் கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸ்டோரேஜ் டிஃபால்ட்டாவே டாக்கர் கொடுத்துருச்சு. ஓகேவா? அண்ட் இது வந்து டெம்பரரியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் we need that persistent volume. persistentனா கான்ஸ்டன்ட்டா பெர்மனண்டா இருக்கக்கூடிய வால்யூம் உங்க டேட்டாவுக்கு தேவை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்றது தான் டாக்கர் வால்யூம்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ண போற சினாரியோ என்ன அப்படின்னா, டாக்கர்ல ஆல்ரெடி வால்யூம் இருக்கு. எத்தனை வால்யூம் பார்த்தீங்க? ஆக்சுவலி 2 தான். ஓகேவா? இது ரெண்டும் ஃபைல்ஸ் வேற வேற. இந்த 2 பேர் தான் வால்யூம்ஸ். ஓகேவா? அந்த 2 வால்யூம் இல்லாம நான் புதுசா ஒரு வால்யூம் கிரியேட் பண்ண போறேன். அந்த வால்யூம்க்கு பேர் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ டாக்கர் வால்யூம்ஸ் என்னென்ன இருக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக நான் இந்த பாத்க்குள்ள வந்தேன். நான் எக்ஸிட் ஆயிடுறேன். எக்ஸிட் ஆயிட்டு டாக்கர் வால்யூம்ஸ் லிஸ்ட் பண்ணா வால்யூம் அப்படின்னு போட்டீங்கன்னா வால்யூம் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க ஷோ ஆகும். சரியா? நீங்க வால்யூம் ஏதாவது கிரியேட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் கமாண்ட் எதுக்கு? டீடைல் இன்ஃபர்மேஷன். அதான் சொன்னேன், அது ஒரு காமனான கமாண்ட். நீங்க கண்டெய்னர் பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இது ஒரு வால்யூம் ஒரு இமேஜ் எதை பார்க்கறதா இருந்தாலும் இன்ஸ்பெக்ட் கமாண்ட் கொடுத்துக்கலாம். இமேஜ்க்கு தேவைப்படாது, சும்மா சொன்னேன். ஸோ இன்ஸ்பெக்ட் கமாண்ட் கொடுத்து டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் எல்எஸ்ன்றது நார்மல் லிஸ்ட் கமாண்ட். ப்ரூன் அப்படின்றது எப்படி வந்து இன்ஸ்பெக்ட் கமாண்ட் வந்து காமன் கமாண்ட் அப்படின்னு சொன்னேனோ ப்ரூன் அப்படின்றதும் காமன் கமாண்ட் தான். ஏதாவது அன்யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் உங்க டாக்கர் வச்சிருக்கு, நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்றோம், இமேஜ் கிரியேட் பண்றோம், ஃபைலும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், வால்யூம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன கிரியேட் பண்ணி வச்சாலும் நீங்க அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணல, ஏதாவது அன்யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா நீங்க ப்ரூன் கமாண்ட் கொடுத்து வால்யூம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அன்யூஸ்டு வால்யூம்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும். டாக்கர் கண்டெய்னர் ப்ரூன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அன்யூஸ்டு கண்டெய்னர்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும். ஓகேவா? ஆர்எம்னு கொடுக்கிறது நம்ம வாண்டடா டெலீட் பண்றது. ப்ரூன்ன்றது யூஸ் பண்ணாத கண்டெய்னர்ஸ், ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அது ப்ரூன் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஜாஸ்தி தேவைப்படாது, பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, எஸ். ஸோ டாக்கர் வால்யூம் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு எத்தனை வால்யூம் இருக்குன்றது தெரிஞ்சிடும். நான் உங்ககிட்ட எத்தனை வால்யூம் இருக்குன்னு சொன்னேன், 2 இருக்கு. அந்த 2 பேர் இவங்க தான். இது இல்லாம நம்ம ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் வால்யூம் கிரியேட் நேம், ஏதாவது ஒரு பேர்ல கொடுக்கலாம். நான் உங்களுக்கு டெலீட் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்களே கண்டிப்பா. இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் 4 விஷயம் டெலீட் பண்ணேன் இல்லையா, இந்த பேர்ல நான் கிரியேட் பண்றேன் மை வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டாக்கர் வால்யூம் லிஸ்ட்.
ஸோ அது என்ன வால்யூம்? மை வால்யூம். இது யூசர் டிஃபைன்டு வால்யூம். இது டாக்கர் டிஃபால்ட்டா கொடுத்த வால்யூம். ஓகேவா? ஸோ இது யூசர் டிஃபைன்டு வால்யூம். ஸோ இந்த வால்யூம் பத்தின இன்ஃபர்மேஷன் நான் வந்து பார்க்கணும். docker volume inspect followed by உங்க வால்யூம் பேர் கொடுத்தீங்கன்னா என்னன்னு காட்டுது, எப்போ கிரியேட் ஆச்சு, எந்த டிரைவர் யூஸ் பண்ணுது, லைக் அதாவது இந்த வால்யூம் கிரியேட் ஆனது வந்து நம்ம யூஸ் பண்றது என்னவோ டாக்கர் வால்யூம், பட் அவங்க டாக்கர் எங்க ரன் ஆகுறாங்க அப்படின்றது மீன் பை லோக்கல் வால்யூம்ல தான் ரன் ஆகுது, லைக் லோக்கல் டிரைவர். அண்ட் மவுண்ட் பார்த்து எங்க கிரியேட் ஆயிருக்கு இந்த வால்யூம், வேர் லைப்ரரி டாக்கர்ல டாக்கர் வால்யூம்ல மை வால்யூம் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. மை வால்யூம்குள்ள டிஃபால்ட்டா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகேவா? சி நம்ம வால்யூம் கிரியேட் பண்றப்ப அதுக்குள்ள ஒரு சின்ன டேட்டாவோட வரும், அது வந்து ஃபைல் கிடையாது, ஃபோல்டர். அதுவே ரேண்டமா டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிறது, நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அதுல ஒன்றும் இருக்காது. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண போறது என்னவோ இந்த வால்யூம் தான். ஓகே, ஸோ இந்த வால்யூமை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய கண்டெய்னர் கூட நான் சிங்க் பண்ண போறேன். இப்போ என்ன பாராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆர்குமெண்ட்னு சொல்லலாம், பாராமீட்டர்னு சொல்லலாம். ஹைஃபன் வியா ஹைஃபன் மவுண்டா? ஹைஃபன் மவுண்ட். வால்யூமோட நீங்க சிங்க் பண்றீங்கன்னா ஹைஃபன் மவுண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட எந்த ஒரு இமேஜஸும் கிடையாது, லோக்கல்ல எந்த இமேஜஸும் கிடையாது, என்னால கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியுமா? இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னா டைரக்டா டாக்கர் புல் கொடுத்து நீங்க புல் பண்றீங்க. இமேஜஸ் இல்லைன்னா கூட யூ கேன் டைரக்ட்லி கிவ் டாக்கர் ரன் கமெண்ட், கண்டெய்னரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து அதுல என்ன போர்ட் நம்பர்ல ஓடணும், என்ன பேர்ல கிரியேட் ஆகணும், எந்த இமேஜ் அது ரன் பண்ணி கொடுக்கணும், அதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா போதும். ஸோ டாக்கர் ரன் ஹைஃபன் ஐடிடி ஹைஃபன் நேம். ஒரு அப்பாச்சி கண்டெய்னர் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். உங்களுக்கு நான் அப்பாச்சியே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ட்ரை பண்ணி பார்த்து எரர் வந்தா ட்ரபிள் ஷூட் பண்ண கத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிய வைக்கிறப்ப நான் இதை பண்றேன். ஸோ அப்பாச்சி கண்டெய்னர், அப்புறம் வந்து அதுல என்ன பண்ணணும், மவுண்ட். ஸோ இந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போதே நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீ டாக்கர் வால்யூமோட மவுண்ட் ஆகி வரணும்ன்றதை சொல்ல போறேன். நீங்க டாக்கர் ரன் கொடுக்குறீங்க இல்லையா, ரன் கொடுத்தா என்ன ஆகும், கண்டெய்னர் கிரியேட் ஆகி ஸ்டார்ட் ஆகி வரும். அது ஸ்டார்ட் ஆகும்போது என்ன போர்ட் நம்பர்ல ஓடணும்னு சொல்றீங்க, எந்த இமேஜால கிரியேட் ஆகணும்னு சொல்றீங்க, அதே மாதிரி அது ஸ்டார்ட் ஆகும்போது எந்த பாத்தோட சிங்க் ஆகணும்ன்றதையும் நான் சொல்ல போறேன். ஸோ தட் இஸ் வாட் ஹைஃபன் மவுண்ட். எந்த பாத்துல மவுண்ட் ஆகணும் எனக்கு? ஸோ சோர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை வால்யூம். என் வால்யூம் பேரு மை வால்யூம். ஸோ நீங்க சிங்க் பண்றப்போ இதான் ஃபார்மேட், மை வால்யூம். அண்ட் டெஸ்டினேஷன் இஸ் ஈக்குவல் டு எந்த பாத்து, கண்டெய்னர்ல எந்த பாத் கூட நீங்க சிங்க் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த பாத்து. யூசர் லோக்கல் அப்பாச்சி தான் கொடுக்கணும்னு கிடையாது, எந்த பாத்ல இருக்கக்கூடிய டேட்டாவை உங்களுக்கு இங்க ரெப்ளிகேட் பண்ணணுமோ அந்த பாத்தை நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் கொடுக்க போறது யூசர் லோக்கல் அப்பாச்சி 2. இது எந்த பாத்து, கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய பாத்து. ஸோ அப்பாச்சி 2 குள்ள இருக்கக்கூடிய htdocs ஃபோல்டர். இவ்வளவுதான். ஸோ கொடுத்தாச்சு. எந்த இமேஜ் உங்களுக்கு ரன் பண்ணணும்? இன்னொன்னு மிஸ் ஆகுது, என்னது? போர்ட் நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணல, போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 8081:80 எங்க வேணாலும் கொடுக்கலாம், அதான் பாராமீட்டர். ஓகேவா? கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ஆட் ஆகணும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க போர்ட் நம்பர் முன்னாடியும் கொடுக்கலாம், பின்னாடியும் கொடுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ ஹைஃபன் பி போர்ட் நம்பர் அண்ட் ஃபாலோட் பை என்ன இமேஜ், httpd அப்படின்ற இமேஜ் தான். என்ன பண்ணுது, unable to find the image locally. ஸோ அதனால ஹப்ல இருந்து புல் பண்ணி அந்த இமேஜை கண்டெய்னரா கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நீங்க என்னென்ன கேட்டீங்களோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ஸோ செட் பண்ணிடலாம். ஸோ சோர்ஸ் டெஸ்டினேஷன் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா டாக்கர் வால்யூமை தான் போய் தேடும். லைக் ஹைஃபன் மவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா டாக்கர் வால்யூமை தான் போய் தேடும். ஸோ மை வால்யூம்னு கொடுத்துருக்கோமே, அது எந்த பேர்ல இருக்கிற மை வால்யூம் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்கர் வால்யூமை தான் எடுக்கும். ஸோ டாக்கர் ps httpd கண்டெய்னர் ரெடி. இப்போ இந்த கண்டெய்னருடைய பாத்ல போய் நம்ம பார்க்கலாம். கண்டெய்னருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு
exec -it கண்டெய்னரோட ஐடி /b எந்த பாத்ல வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க எந்த பாத் வேணாலும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு 2 பாத் சிங்க் ஆச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை நான் இங்க பார்க்கலாம், இங்க போட்டேன்னா அங்க பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் சிங்கிங். ஓகேவா? ஒரு பேக்கப். ஸோ cd htdocs index.html இருக்கு. இதே index.html my volumeல இப்ப இருக்குமா? my volume குள்ள தான் நம்ம எதுவுமே போடலையா? மவுண்ட் கொடுத்துட்டோம். கண்டெய்னர் கிரியேட் ஆகும் போதே இந்த பாத்ல என்ன இருக்கோ இங்க வந்துடணும். அதாவது இது ஒரு பாத், இது ஒரு பாத், ரெண்டு பேருமே மவுண்ட் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம செக் பண்ண போறது நம்மளோட வால்யூம். cd where library docker டாக்கர்க்குள்ள வால்யூம்ஸ்க்குள்ள my volume லிஸ்ட் பண்ணா ஸோ டேட்டாக்குள்ள தான் ஸ்டோர் ஆகுது. டேட்டா index.html ஓபன் பண்ணி பார்த்தா it works. ஸோ அங்க இருந்த ஃபைல் எனக்கு இங்க சிங்க் ஆயிருக்கு. இப்போ நீங்க இதுல என்ன கிரியேட் பண்ணாலும் இல்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுடைய கண்டெய்னர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ என்கிட்ட index.html இப்போ நான் எங்க இருக்கேன்? மெஷின்ல இருக்கேனா கண்டெய்னர்ல இருக்கேனா? மெஷின்ல இருக்கேன். மெஷின்ல கண்டிப்பா விம் எடிட்டர் இருக்கும். என் கண்டெய்னர்ல டிஃபால்ட்டா இருக்காது. வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுல விம் எடிட்டர் உண்டு. நான் index.html ஓபன் பண்ணி it works this works ன்னு மாத்துறேன். ஸோ cat index.html this works ன்னு மாத்திட்டேன். அப்படியே கிளியர் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிட்டு cd கொடுத்து நான் வெளில வந்துட்டேன். மொத்தமா ஹோம் பாத்துக்கு வந்துட்டு docker exec கமாண்ட் கொடுத்து மறுபடியும் கண்டெய்னருக்குள்ள போறோம். cd this works. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேருமே சிங்க் ஆயிட்டாங்க. ஓகேவா? இப்போ கண்டெய்னர் நீங்க டெலீட் பண்ணா கூட opt பாத்துல அது இருக்கும். சாரி ஓபிடின்றேன் மை வால்யூம்ல அந்த டேட்டா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். நம்ம ஏன் டாக்கர் வால்யூமை யூஸ் பண்றோம் அப்படின்றது. கண்டெய்னருக்கு ஒரு பேக்கப். இது இல்லாம ரெண்டாவதா ஒரு சினாரியோ இருக்கு. அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லைக் பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு பாத்தை மவுண்ட் பண்றதுனால ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ இன்னொன்னு சொல்லலாம். இப்போ இந்த கண்டெய்னர் போயிடுச்சு அப்படின்னா டாக்கர் வால்யூம்ல என் பாத் நான் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். என் டேட்டா இங்க பேக்கப்ல இருக்கு. அகைன் இன்னொரு கண்டெய்னரை நீங்க லான்ச் பண்ணும்போது இதே வால்யூம்ல இன்னொரு கண்டெய்னர் கூட நீங்க மவுண்ட் பண்ணிடலாம். அதே ஹைஃபன் மவுண்ட் வேற ஒரு பாத் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டேட்டா அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் அந்த இடத்துல பேக்கப் அப்படின்றது. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கு. உங்களுக்கு நான் லாஸ்ட் செஷன்ல ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுனேன். ஒரு யூசருக்கு டைரக்டா நம்ம கண்டெய்னர் ஆக்சஸ் கொடுக்கணும். ஒரு யூசருக்கு மெஷின் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணீங்க? கொஸ்டின். ஒரு யூசர் டைரக்டா மெஷின் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி போவாங்க? யூசர் நேம், பாஸ்வேர்டு, அட்மின் இல்ல என்ன கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்களோ அது எந்த போர்ட் நம்பர் வழியா வரணும்ன்றது ஆல்ரெடி எங்க கான்ஃபிகர் ஆயிருக்குன்னு சொன்னேன். மெஷின்ல SSH கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல கான்ஃபிகர் ஆயிருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன் நெட்வொர்க்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு டைரக்ட் ஆக்சஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக என் கண்டெய்னர்ல SSH பேக்கேஜை கொண்டு வந்து அந்த SSHக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு போட்டு அவங்க எந்த போர்ட் நம்பர் வழியா வரணும் 22 கொடுக்கல 23 வழியா வந்தா மட்டும்தான் இந்த கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ண முடியும்னு லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு நான் ஃபைல் எழுதி காமிச்சேன். டைரக்டா மெஷின்குள்ள வந்துட்டு கண்டெய்னர் போகக்கூடாது. அவங்க வெளியில இருந்த மாதிரியே மெஷின் ஆக்சஸ் இல்லாம டைரக்ட் கண்டெய்னர் ஆக்சஸ் நான் கொடுத்துருந்தேன். இதுதான் நம்ம எழுதின டாக்கர் ஃபைல். இதுல நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா கண்டெய்னருக்கும் வரக்கூடாது. ஆனா அவங்க ஒரு பாத்ல மட்டும் ஒர்க் பண்ணணும். லைக் ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாக்குறது, ரன் பண்ணி பாக்குறது, ஹோஸ்ட் பண்ணி பாக்குறது. இப்போ இதுவுமே அப்பாச்சி பாத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாச்சி கண்டெய்னர்ல வேற ஒரு பாத் இருக்கலாம். இந்த பாத் உங்களுக்கு தெரிஞ்சது www.html நீங்க அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்க. இந்த பாத்துல ஒரு யூசர் அப்ளிகேஷனை போட்டு ரன் பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க மட்டும் தான் உங்களுக்கு வேலை. ஓகே. கான்ஃபிகர் பண்றதுன்னா எப்படி சொல்றீங்க?
ஓகே, அப்ப வால்யூம்க்குள்ள அவர் எப்படி போவாரு? கரெக்டா? சோ டாக்கர் கண்டெய்னர் இருக்கு, கண்டெய்னருக்குள்ளேயே அவர் போக கூடாது. சரி ஓகே, கண்டெய்னர் மட்டும் ஆக்சஸ் கொடுக்கணும்னா நீங்க சொன்ன அந்த SSH கனெக்ஷனை கொடுத்து டைரக்ட் கண்டெய்னர் ஆக்சஸ் கொடுத்துடலாம். என் क्वेश्चन என்னன்னா அவருக்கு இந்த ஒரு பாத்ல மட்டும் தான் வேலை, ஆனா அவர் அங்க வர்க் பண்ணணும், அந்த பாத்ல வர்க் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்னோட क्वेश्चनல அவர் மெஷின்குள்ள என்டர் ஆக கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. என் क्वेश्चनல மெஷின்ல என்டர் ஆக கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட லோக்கல் மெஷின்ல ஒரு பாத் கிரியேட் பண்ணி அந்த பாத்துக்கு அந்த யூசருக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த பாத்துல அவர் போட்டாரு அப்படினாலே அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி நான் பண்ணலாம், வேர் www.html போடலாம். கண்டெய்னருக்கு இப்ப நான் போக வேண்டிய அவசியமே இல்லையே, ஆனா ஹோஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பாத் டு பாத் நம்ம சிங்க் பண்ணிட்டோம். அவருக்கு இருக்கிற பெர்மிஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷின்ல உள்ள ஒரு பாத், அந்த பாத்ல அவர் என்ன போட்டாலும் அப்படியே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த கண்டெய்னர் ரன் ஆகுதா, ஹோஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்க தேவையில்லை, அவர் வந்து டாக்கருக்குள்ளேயும் வர தேவையில்லை, டாக்கர் கண்டெய்னருக்குள்ளேயும் வர தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு சினாரியோ. அப்படி நம்ம மெஷின் லெவல்ல ஒரு பாத் கூட சிங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்? -v, -mount, -v ரெண்டு பேருமே பாத் சிங்க் பண்றதுக்காக தான். ஆனா மவுண்ட்ன்றதை எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா வால்யூமோட டாக்கர் கண்டெய்னரை சிங்க் பண்ணணும்னா மவுண்ட், வால்யூம் -vன்றது மெஷினோட நீங்க சிங்க் பண்ணணும் அப்படின்னா -v. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே டன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மெஷின்ல ஒரு பாத் கிரியேட் பண்றேன். ரூட் பாத்ல என்னோட EC2 மெஷின்ல நான் இருக்கேன், ஒரு பாத் நான் கிரியேட் பண்றேன். மேக் டைரக்டரி OPT பாத்ல www சொல்லி ஒரு பாத் நான் கிரியேட் பண்றேன். மார்னிங் கிளாஸ் எடுத்த அதுல அப்படியே இருக்கு, let me delete it. ஸோ OPT பாத்ல நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போறேன். ஸோ மேக் டைரக்டரி /OPT-க்குள்ள www-ன்னு ஒரு பாத், லைக் எந்த பேர்ல வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். www நான் கொடுக்கிறது. ஸோ சாரி, ஸோ அந்த பாத்ல ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபைல்ல ஒரு கண்டென்ட் ஒன்று நான் எழுத போறேன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைரக்டா www பாத்ல போயிட்டு vi ஒரு ஃபைல் நேம் கொடுத்து ஃபைலை கிரியேட் பண்ணி நீங்க சேவ் பண்ணலாம். நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா எக்கோ கமெண்ட் கொடுத்து டைப் பண்ண போறேன். இது பண்ணிருக்கீங்களா? எக்கோ opt www அதுக்குள்ள index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல எனக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் ஓடணும். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்றேன். இப்போ cat /opt www index. என்ன இருக்கு? index.html ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு, வெல்கம்னு ஒரு கண்டென்ட்டும் ரைட் ஆயிடுச்சு. இது யார் பண்ண வேலை அப்படின்னா ஒரு யூசர் மெஷின் லெவல்ல பண்ண கான்ஃபிகரேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய கண்டெய்னரோட சிங்க் பண்ண போறேன். கண்டெய்னர் ஒரு HTTP கண்டெய்னர் ஏதோ ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போது இந்த பாத்தோட சிங்க் ஆகணும்னு நான் சொல்ல போறேன். மெஷின் டு கண்டெய்னர். ஸோ -v-ன்றதை யூஸ் பண்ணி நம்ம சிங்க் பண்ண போறோம். லெட் அஸ் டு. உங்களுக்கு கண்டெய்னர் கிரியேஷன் தெரிஞ்ச கமாண்ட் ஈகோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஈகோ புரியல. நம்ம ஈகோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஈகோ எக்கோன்றதை பிரிண்ட் பண்ணனும். ஓகே. சோ அதுக்கு நம்ம எடிட்டர் ஓபன் பண்ணனும் அவசியம் இல்லையா? இப்படியும் பண்ணலாம். ஷார்ட்கட் எடிட்டர் தேவையில்லை, இப்படியும் பண்ணலாம்.
ஸோ எக்கோ கமெண்ட் வந்து அந்த வெல்கம்ன்ற வேர்டை index.html ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒன்று போடும். ஃபைல் இல்லைனாலும் புதுசாக கிரியேட் பண்ணி போடும். ஓகேவா? ஸோ docker run -itd -name நியூவா ஒரு கண்டெய்னர், அதை httpd கண்டெய்னர். முன்னாடி வச்சிருந்த கண்டெய்னருக்கு பேர் என்ன வச்சு? அப்பாச்சின்னு தான் வச்சேனா. ஸோ இது வந்து httpd 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ httpd 1 அப்படின்ற பேர்ல ஒரு கண்டெய்னர். இப்போ என்ன பண்ணணும்? போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணலாம். என்ன இதுல நான் போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு httpd கண்டெய்னர் 8081ல ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கு இதே மெஷின்ல. அப்ப நான் இங்கேயும் கொடுத்துக்கிறேன் 8082ல 80ல ரன் ஆகணும். அடுத்து -v ரெண்டு பாத்தை நம்ம சிங்க் பண்றதுதான். ஸோ அதை எப்படி சிங்க் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லாஷ் எந்த பாத்துல இருக்கக்கூடிய ஃபைல் உங்களுக்கு சிங்க் ஆகணுமோ அது அண்ட் உங்களோட மெஷின்ல உள்ள பாத், அதாவது கண்டெய்னர்ல உள்ள பாத் HTML குள்ள சிங்க் ஆகும். இமேஜ் பேரு httpd நான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு கிரியேட் பண்ண இல்லையா, அப்பவே இமேஜ் லோக்கலுக்கு வந்திருக்கும். இப்போ லோக்கல்ல உள்ள இமேஜை யூஸ் பண்ணிக்க போகுது. ஸோ httpd கொடுத்தாச்சு. docker ps. ஸோ ரெண்டு கண்டெய்னர் ஓடுது. ஒன்று 8081ல ஓடிட்டு இருக்கு, இன்னொன்று 8082ல ஓடிட்டு இருக்கு. இந்த கண்டெய்னருடைய எந்த பாத்துல போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்? www.html அப்படின்ற பாத்துல நான் செக் பண்றேன். /bin/bash கண்டெய்னருக்குள்ள போனா போதும். இந்த பாத்தை நான் செக் பண்ண போறது இல்ல. cd/where www அதுல லிஸ்ட் பண்ணா index.html இருக்கு. அதுல இருக்குமா? இவ்வளவு நாள் நீங்க பாத்திருக்கீங்களா? இருக்காது. டிஃபால்ட்டா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இப்போ நம்ம சிங்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் இங்க காப்பி ஆயிருக்கு. இப்போ cat index.html போட்டு பார்த்தா வெல்கம். ஸோ என்னுடைய மெஷின் லெவல்ல நான் போட்டது கண்டெய்னர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நாட் ஓன்லி மெஷின்ல போட்டாதான் இங்க வரும்ன்றது கிடையாது. இப்போ நீங்க கண்டெய்னர்லயே வேலை பார்த்தா கூட அந்த டேட்டா எல்லாமே எனக்கு எங்கேயும் பேக்கப் ஆகும். OPT பாத்துலயும் பேக்கப் ஆயிடும். சும்மா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? டச். ஸோ கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய where www பாத்ல நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். touch mala.txt அப்படியே ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். அந்த ஃபைல் எங்க இருக்குன்னா என்னுடைய கண்டெய்னர்ல கிரியேட் ஆயிருக்கு. the same thing exit ஆயிட்டு cd/opt எனக்கு mala.txt நான் கண்டெய்னர்ல போட்டது என் மெஷின்லயும் இருக்கு. ஸோ இப்படியும் நீங்க சிங்க் பண்ணிக்கலாம். ரெண்டு ரீசன் சொன்னேன். ஒன்னு பர்சிஸ்டன்ட் வால்யூம் பேக்கப்பாவும் இருக்கும், இன்னொன்னு யூசர் லெவல்லையும் நீங்க கண்டெய்னரை ஆக்சஸ் பண்றது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் when you use docker volumes. இந்த வால்யூம் கான்செப்ட்ல அட்வான்டேஜஸ் இவ்வளோ இருக்கு. ஸோ யூசர் பேஸ் பண்ணி ஆக்சஸை வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லைன்னா பேக்கப் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பெனிஃபிட்டுமே இருக்கு. ஹைஃபன் மவுண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன சிங்க் ஆகும்? docker volume container. -v கொடுத்தீங்கன்னா வால்யூம் மெஷின். ஸோ அந்த மாதிரி சிங்க் ஆகிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கறதுக்கு docker volumes சொல்லி தியரிட்டிக்கலா எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீங்க சும்மா ரீட் பண்ணி பார்த்தா தான் டேர்ம்ஸ்க்கு உங்களுக்கு பழக்கம் வரும். எந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா ரீட் பண்ணாதான் உண்டு. ஓகேவா? ரீட் பண்ணியும் பாருங்க. ஸோ docker volume புரிஞ்சுதா? docker volumes ஓபன் பண்ணி பார்க்கலாம். So volumes are the preferred mechanism for persisting data. Data constant உங்களுக்கு எப்பவுமே லாஸ் ஆகாம, டேட்டா லாஸ் ஆகாம மேனேஜ் ஆகிறதுக்கு. ஸோ எந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா generated by
and used by Docker containers. அதாவது நீங்க இங்க இருந்து கொடுக்கறதா இருக்கட்டும், அங்க கண்டெய்னர்ல நீங்க போட்ட டேட்டாவா இருக்கட்டும், அங்க ஜெனரேட் ஆன டேட்டாவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பேக்கப் இருக்கணும். லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த வால்யூம்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் தான் இப்போ நான் உங்களுக்கு -b மவுண்டன்லாம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ பிக்சரே மாறிடுச்சு. -b மவுண்ட்க்கு உண்மையான பேர் வந்து பைண்ட் மவுண்ட் வால்யூம். ஸோ -v அப்படின்னா வால்யூம், பைண்ட் மவுண்ட் அப்படின்னா மவுண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்ம்ஸ்ல டிஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் வேற என்ன நீங்க வால்யூம்ஸ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த வால்யூமை மல்டிபிள் கண்டெய்னர்ஸ்னால ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஒரே வால்யூம் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். மை வால்யூம் கிரியேட் பண்ணிட்டேன். மை வால்யூமை என்னோட ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கு நான் கொடுத்துட்டேன். ரெண்டாவது கண்டெய்னருக்கு கொடுக்க முடியுமா? சேம் டைம். சிஸ்டம் வால்யூமை ஷேர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்ப்போமா? எப்படி பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. என் மெஷின்ல இருக்கேன், டாக்கர் வால்யூம்னு சொல்லி டாக்கர் பிஎஸ் என்கிட்ட ரெண்டு கண்டெய்னர் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு கண்டெய்னர் மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிப்போம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா டாக்கர் வால்யூம். ஃபர்ஸ்ட் டாக்கர் வால்யூம்க்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் மெஷின் லெவல் வால்யூம்க்கு வரலாம். டாக்கர் வால்யூம் மை வால்யூம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மை வால்யூமோட ஒரு கண்டெய்னரையும் நான் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இதே மை வால்யூமை இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போது சிங்க் பண்ண முடியுமா? கமாண்ட் யோசிச்சு பாருங்க. டாக்கர் புதுசா ஒரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்றேன். டாக்கர் ரன் -itd -name, அதுல ஒரு உபுண்டு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்றேன். உபுண்டு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், உபுண்டு கண்டெய்னர். அதுல -mount கண்டெய்னரும் உங்களோட டாக்கர் வால்யூம் அப்படின்னா -mount கொடுத்துட்டேன். அண்ட் அதுல சோர்ஸ் மை வால்யூம், அடுத்து டெஸ்டினேஷன்ல உங்க உபுண்டு கண்டெய்னர்ல இருந்து ஏதாவது ஒரு பாத்தை கொடுக்கணும். உபுண்டு கண்டெய்னர்ல இருந்து ஒரு பாத் அப்படின்னா நான் வந்து சும்மா யூசருக்குள்ள ஒரு ஃபோல்டர் இல்லைன்னா கிரியேட் பண்ணிடும். இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணிடும். ஸோ பார்க்கலாம். எந்த இமேஜ் உபுண்டு. ஸோ பிஎஸ்ல என்ன இருக்கு, ஒரு உபுண்டு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. டாக்கர் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் என்ன பண்றேன்னு புரியுதா? புதுசா ஒரு கண்டெய்னர் சேம் வால்யூமோட நான் சிங்க் பண்ண ட்ரை பண்றேன். டாக்கர் டாக்கர் exec-it உங்களோட கண்டெய்னரோட path /bin/bash cd user என்ன இருக்கு, மலர்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணது ஒரு ஃபோல்டர் தான். ஏன்னா ஃபோல்டர் பேர் கொடுத்து பக்கத்துல ஸ்லாஷ் கொடுத்த மறுபடியும் அப்படின்னா ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணும். cd இருக்கு index.html. புரியுதா? பாத் சிங்கிங் தான். இப்போ இந்த கண்டெய்னர்ல உள்ளது எப்படி ஈஸி டு மெஷினை EFS ஓட ஷேர் பண்ணீங்க, அதே கான்செப்ட் தானே சொன்னேன். EFS அந்த EFS ஓட இன்னும் மல்டிபிள் மெஷின்ஸை நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி கண்டெய்னர்ஸையும் நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ அந்த கண்டெய்னர் போனாலும் சேம் டைம்லயும் நீங்க சிங்க் பண்ணிக்கலாம்.
அந்த கண்டெய்னர் இல்லனா கூட இப்போ இந்த கண்டெய்னர்ல என் டேட்டா இருக்கு. இதை எந்த பாத்ல ஹோஸ்ட் பண்ணணுமோ ஹோஸ்ட் பண்ணி நீங்க பேக்கப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ cat index.html this works. புரியுதா? ஆன்லைன் புரியுதா? எஸ் மேம். ஓகே. நான் போட்டது வந்து மெஷின் லெவல்ல தான் போட்டிருக்கேன். மெஷின் லெவல்ல அந்த ஃபைலை போட்டிருக்கேன். நான் இது அப்பாச்சிலாம் கிடையாது. சும்மா மெஷின்ல ஒரு பாத்ல அந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? என் மை வால்யூம்ல என்ன இருந்தது? வெறும் ஃபைல் மட்டும் தான் இருந்தது. அந்த ஃபைல் இன்னொரு கண்டெய்னர்ல வேற ஒரு பாத்ல இருக்கு. அவ்வளவுதான். அப்பாச்சில எங்கேயும் ஹோஸ்ட் ஆகல, பெர்மிஷன்லாம் எதுவும் மாறல. நீங்க லாங் லிஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு உண்டான பெர்மிஷன் சொல்லுங்க. அதே நம்ம லாங்கா எழுதணும்னா இப்படியே எழுதலாமா இல்ல எடிட்டருக்குள்ள நம்ம எடிட்டர் கொடுத்து எழுதிக்கலாம். நீங்க லாங்கா எழுதுறதுன்னா எடிட்டர். ஓகே. இது ஒரு சின்ன ட்ரிக். எக்கோ கமெண்ட் வந்து நாட் only ஃபார் பிரிண்ட், எக்கோ வியூ, இது கேட் வச்சு வியூ பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் எடிட் பண்றதுக்காக எக்கோ கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஃபார் பிக் ஆப். ஓகே. ஸோ இது வந்து டாக்கர் வால்யூம்ஸ் கான்செப்ட். டாக்கர் வால்யூம்காக நான் கிரியேட் பண்ண இந்த 2-3 மெஷினையும் கண்டெய்னர்ஸையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வால்யூம்ஸ். ஓகே. எப்படி ஒரு இமேஜ்ல இருந்து நீங்க கண்டெய்னர் கொண்டு வந்தீங்களோ, கண்டெய்னர்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. கண்டெய்னருக்குள்ள என்டர் ஆகணும், நிறைய ஃபைல் ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும், எல்லாமே ஃபைன். இப்போ அந்த கண்டெய்னரை நான் ஒரு பேக்கப் எடுத்து வைக்கணும். அதாவது இந்த மாதிரி வால்யூம்ஸ் ஒரு விதமான பேக்கப் தான். கண்டெய்னர் போனா கூட என்னால இந்த டேட்டாவை பேக்கப் எடுத்துக்க முடியும். நீங்க கண்டெய்னரையே பேக்கப் எடுக்கணும்னா EC2 மெஷின். EC2 மெஷின் எப்படி கிரியேட் பண்ணீங்க? AMI எடுத்து EC2 மெஷின் கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன்லாம் ஹோஸ்ட் பண்ணீங்க. சில சேஞ்சஸ் எல்லாம் அந்த மெஷின்ல பண்ணீங்க. அந்த மெஷினை பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஸ்னாப்ஷாட்னா என்ன? வால்யூம் பேக்கப் தான் நீங்க ஸ்னாப்ஷாட்னு சொல்லுவீங்க. என்டையர் மெஷின் பேக்கப்பை AMIன்னு சொல்லுவோம். Amazon மெஷின் இமேஜ்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கேயுமே கண்டெய்னரை ஒரு இமேஜாவும் எடுத்து வைக்க முடியும். எப்படி இமேஜ்ல இருந்து கண்டெய்னர் வந்ததோ கண்டெய்னரை அகைன் இமேஜ் எடுக்க முடியும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு டாக்கர் கமிட் எந்த கண்டெய்னரோ அந்த கண்டெய்னருடைய ஐடி, இமேஜ் நேம்ல வரணுமோ அந்த இமேஜ் பேர் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆயிடுச்சு? என்னோட இந்த உபுண்டு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னரை நான் மறுபடியும் ஒரு இமேஜா எடுத்து வச்சிருக்கேன். டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு போட்டோம்னா எனக்கு இமேஜ்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹப்புக்கு புஷ் பண்ணி வைக்கலாம். இதுவும் ஒரு பேக்கப் தான். கிரியேட் பண்ண எனக்கு எப்படி தேவையோ அந்த பேஸ் கண்டெய்னர் மட்டும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அதை ஒரு பேக்கப் எடுத்து வைக்கணுங்கிறதுனால மறுபடியும் இமேஜ் எடுத்துட்டேன். அந்த இமேஜை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹப்புக்கு புஷ் பண்ணணும். எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தான் உங்களுக்கு அக்கௌண்ட் தேவை. அங்கிருந்து டவுன்லோட் பண்றப்ப அக்கௌண்ட் தேவையில்ல. உங்களுக்கு ஏதாவது நீங்க சேவ் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பா டாக்கர் ஹப்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ டாக்கர் ஃபர்ஸ்ட் என்னோட இமேஜை நான் டேக் பண்ணி வைக்கணும். எப்படி டேக் பண்ணணும் அப்படின்னா எந்த இமேஜோ அந்த இமேஜோட பேரு இல்லைன்னா அந்த இமேஜோட ஐடி ரெண்டுத்துல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜோட பேர் கொடுக்குறேன். எந்த ரெபாசிட்டரிக்கு நான் புஷ் பண்ண போறேன்? இது 123 அப்படின்றது என்னுடைய டாக்கர் ஹப்ல இருக்கக்கூடிய என்னுடைய ரெபாசிட்டரி பேர், என்னுடைய அக்கௌண்ட் பேரு. ஸோ அதை கொடுத்து யூசர் நேமை கொடுத்து அண்ட் என்னுடைய டாக்கர் ஹப்ல அது என்ன பேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும்ன்றதை நான் இங்கேயே டேக் பண்ணி வைக்க போறேன். ஸோ என்னுடைய இமேஜ் இதுதான், ஆக்சுவல் இமேஜ் இதுதான். இந்த இமேஜ் என்னுடைய ரெபாசிட்டரியில அண்ட் பப்ளிக்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும், என்ன பேர்ல தெரியணும்ன்றத நான் ஜஸ்ட் இங்க டேக் பண்ணி வைக்கிறேன். பப்ளிக் இமேஜ். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட இமேஜ் எனக்கு தான், இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் அது இமேஜ். இப்ப டாக்கர் ஹப்புக்கு அது போச்சு அப்படின்னா என்ன பேர்ல இருக்கும்? இது 123 பப்ளிக் இமேஜ்ன்ற பேர்ல தான் இருக்கும். இதை நான் அப்படியே புஷ் பண்ண போறேன். டாக்கர் புஷ் என்ன பேர்ல புஷ் பண்ணிக்கலாம்? நீங்க டேக் பண்ணி வச்சீங்க இல்லையா, இந்த நேமை கொடுத்து புஷ் பண்ணீங்கன்னா புஷ் ஆயிடும். புஷ் ஆயிடுச்சு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெஷின்ல நீங்க புஷ் பண்றதுக்கு முன்னாடி டாக்கர் லாகின்ன்றதை பண்ணணும், இல்லைன்னா டினை ஆகும். எனக்கு ஏன் கேட்கல அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுலயே டாக்கர் லாகின் பண்ணிட்டேன்.
மார்னிங் இதே மெஷின் நான் யூஸ் பண்ணேனா ஸோ டாக்கர் லாகின் அப்படின்றது நடந்துருச்சு. நீங்க பண்ணும்பொழுது புஷ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மெஷின்ல இருந்து டாக்கருக்கு லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்கு டாக்கர் லாகின் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டதுனால எனக்கு அப்படி வருது. ஓகேவா? இந்த மெஷின்ல இருந்து நான் ஆல்ரெடி டாக்கர் லாகின் பண்ணிட்டேன், அதனால எனக்கு கேட்கல. நீங்க பண்றப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், அவ்வளவுதான். அந்த யூசர் நேம் போடுங்க, பாஸ்வேர்டை போடுங்க, லாகின் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னுடைய டாக்கர் ஹப் போய் பார்க்கலாம். என்ன பேர்ல இருக்கு? பப்ளிக் இமேஜ்னு நாங்க டேக் பண்ண இந்த இமேஜ் இங்க இருக்கு. இது ஓபன் பண்ணி பார்த்தா லேட்டஸ்ட். நம்ம எந்த ஒரு டேக், அதாவது இந்த இடத்துல டேக்ன்றது ரியல் டைம்ல என்ன மீன் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஹப்ல, அதாவது இது வந்து என்னோட ரெபாசிட்டரி பேர், என்னோட ரெபாசிட்டரியில என்ன பேர்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்ன்றது ஒண்ணு. இன்கேஸ் அப்ளிகேஷனா இருந்தது அப்படின்னா அது என்ன வெர்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷனா, செகண்ட் வெர்ஷனா, இல்ல லேட்டஸ்ட் வெர்ஷனா. இந்த இடத்துல டேக்ன்றது வெர்ஷனை மீன் பண்ணும். இப்போ நான் எதுவுமே அதெல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு அதெல்லாம் ப்ராஜெக்ட் பார்க்கும்போது நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ உங்களுக்கு புரியாது. ஸோ நான் எதுவுமே கொடுக்காததுனால அதுவே லேட்டஸ்ட்னு வச்சுக்கிச்சு. நம்ம கொடுக்கல, நம்ம எதுவும் கொடுக்காததுனால அது லேட்டஸ்ட்னு வச்சுக்கிச்சு. இன்கேஸ் நீங்க கொடுத்துருந்தீங்க, நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மறுபடியும் ஒன்று புஷ் பண்ணிட்டா டாக்கர் டேக். ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜை கன்வெர்ட் பண்றேன். டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? கமிட். டாக்கர் கமிட் எந்த இமேஜோ அந்த இமேஜோட பேரு இல்லைன்னா ஐடி. ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருடைய ஐடியை எடுத்து அதுக்கு என்ன பேர் வேணுமோ நான் கொடுக்க போறேன். ஸோ நியூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இமேஜும் கிரியேட்டட், கண்டெய்னர்ல இருந்து இமேஜ் கிரியேட்டட். டாக்கர் டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு போட்டோம்னா நான் புஷ் பண்ணி நான் டேக் பண்ணி வச்சேன் இல்லையா ஒரு இமேஜ், அந்த இமேஜ் இப்படிதான் இருக்கு. லைக் அது இங்க இருக்கு. இங்க நியூன்ற இமேஜை இப்ப நான் ஹப்புக்கு புஷ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? புஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? லாகின் பண்றோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன நேம்ல அங்க போகணுன்றத டேக் பண்ணணும். ஸோ டேக் தான் இங்க இந்த ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கு. ஸோ டாக்கர் டேக் எந்த இமேஜோ அந்த இமேஜோட பேரை போட்டுட்டு அது என்ன பேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ அதை சொல்லணும். அக்கௌண்டோடைய யூசர் நேம் போட்டுருங்க, ஃபாலோட் பை என்ன பேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகணுன்றத போடணும். சேம் நியூ இமேஜே கொடுக்குறேன். இது என்ன வெர்ஷன்? வெர்ஷன் 1.1 இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல லேட்டஸ்ட்டுக்கு பதிலா 1.1ன்ற டேக்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனா, ஃபர்ஸ்ட் வெர்ஷனா, அந்த மாதிரி நம்ம காமிக்கிறது தான். ஸோ இப்போ இந்த பேரு இதெல்லாம் உங்களுக்கு நான் இங்க சின்ன சின்ன ஹிண்டா கொடுக்குறேன். ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்படிதான் பண்ணுவோம். ஓகே, நியூ இமேஜ் வந்துருச்சா? என்ன டேக்ல இருக்கு? 1.1. ஆக்சுவலி இதே பேர்ல மேபி நான் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு இமேஜ் புஷ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு இமேஜ் வந்து நான் இதே பேர்ல சும்மா புஷ் பண்ணியிருக்கேன். அது என்ன பேர்ல இருக்கு? நான் வெர்ஷன் எதுவும் கொடுக்காதனால அப்போ அந்த டைம்ல அது லேட்டஸ்டா சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் கொடுத்ததுனால 1.1 இருக்கு. இப்போவும் நான் கொடுக்காம அமைச்சிருந்தேன்னா லேட்டஸ்ட் தான் இருந்திருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி டேக் தான். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் டைம்ல அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இமேஜ் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றாங்கன்னா அதை ஹப்ல புஷ் பண்றப்பலாம் இந்த மாதிரி 1.1 வெர்ஷன் 2 1.2 வெர்ஷனை பேஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டேக் தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்தது. இப்போ என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து யாராவது புல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணி புல் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க புல் பண்ணதெல்லாம் எப்படி இருந்தது? டாக்கர் புல் அந்த இமேஜோட பேரு. அது ஏன் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணாம வெறும் புல் கொடுத்தோம் அப்படின்னா லைக் எங்க இருந்து புல் பண்ணணும் எதுவுமே சொல்லல. நீங்க நார்மலா HTTPன்னு கொடுத்தீங்கன்னா டாக்கருடைய அஃபிஷியல் இமேஜ் தான் புல் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண ட்ரை பண்றது என்னோட இமேஜ் அப்படின்றதுனால என்னோட ரெபாசிட்டரி பேரை கொடுக்கணும். டாக்கர் புல் div 123 பக்கத்துல அந்த இமேஜோட பேரு எந்த வெர்ஷன் இமேஜ்ன்றதை நீங்க கேக்குறீங்க. புரியுதா? இப்படி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளியர் இது? ஆன்லைன்
Yes ma'am. Okay, done. So இதே மாதிரி அடுத்தது Docker networks. ஓகேவா? ஸோ டாக்கர் வால்யூம்ன்றது ஸ்டோரேஜ் சம்மந்தமா பார்த்தாச்சு. அடுத்து இந்த கண்டெய்னர்ல நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம், எப்படி அவங்க ஆக்சுவலி ரன் ஆகுறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து கிளியர் பண்ணிட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். டாக்கர் இப்போ நான் புஷ் பண்ணி வச்சேன் இல்லையா, என்னுடைய மெஷின்ல இருந்து ஒரு இமேஜை டாக்கர் ஹப்புக்கு நான் புஷ் பண்ணி வச்சேன். இப்போ நான் இங்க டெலீட் பண்ணிட்டேன்னா அது டெலீட் ஆயிடுமா? இங்க லோக்கல்ல இமேஜஸ்னு இருக்கு. இமேஜஸ்ல நான் நிறைய இமேஜ் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டு பேர் தான் நான் புஷ் பண்ணேன். கரெக்ட்டா? இந்த ரெண்டு இமேஜஸ் நான் புஷ் பண்ணி வச்சேன். இங்க நான் டெலீட் பண்ணிட்டேன்னா அங்கேயும் டெலீட் ஆயிடுமா? செக் பண்ணி பாப்போம். இல்ல ஆகாது. ஓகே. டாக்கர் இமேஜஸ் ரிமூவ் பண்ணனும்னா rm I remove image. அந்த இமேஜஸ் உடைய ஐடி மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பேருக்கு நான் அப்புறமா வரேன். 0 1 7 6 0 3 கொடுக்க முடியாது. 0 3 ன்னு கொடுத்தனா ரெண்டு பேரும் ஒரே இமேஜ் தான், பேர் மட்டும் தான் வேற, கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். சோ அப்படி கொடுக்க முடியாது. சோ அதனால இந்த ரெண்டு பேரை மட்டும் இப்ப டெலீட் பண்ணிட்டு என்ன சொல்லுது மேல? ஏன் டாக்கர் remove sorry கொடுத்து டாக்கர் rm-f. இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இந்த இமேஜ்ல தானே ஓடுது. அந்த இமேஜ் என்னால டைரக்டா டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அப்ப கண்டெய்னர் டெலீட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிமூவ் பண்ணனும். சோ 34 9f 33 மூணு பேர். இந்த மாதிரி நீங்க கண்டெய்னரை ஸ்டாப் பண்றப்போ டெலீட் பண்றப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எங்கேயாவது ஸ்டாப் ஆகி நிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு -a போட்டு நான் செக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. டாக்கர் இமேஜஸ் இந்த HTTPD இமேஜ் தானே நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணேன். ஓகே, பேரே கொடுத்துடலாம். டாக்கர் rmi ஃபர்ஸ்ட் டேக் பண்ணவங்க. rmi no such image. வெர்ஷன் டேகை விட்டுட்டு பண்ணதுனால எனக்கு ரிமூவ் ஆகல. புரியுதா? பாத்தீங்களா இது என்னன்றது? ஸோ டேகு நான் கொடுத்ததுனால டேகை விட்டுட்டு பண்ணதுனால எனக்கு டெலிட் ஆகல. நோ சச் இமேஜ்னு காமிச்சது. லேட்டஸ்ட் வந்து நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தன்னால கொடுக்கக்கூடிய ஒரு பேரு. நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறீங்கன்னா இந்த டேபிள் டேகையும் மென்ஷன் பண்ணி தான் புஷ் பண்ணணும், டெலிட் பண்ணணும், கிரியேட் பண்றதா இருக்கட்டும். அந்த இமேஜை யூஸ் பண்ணி நீங்க இதுக்கப்புறம் கண்டெய்னர் கிரியேட் பண்ணாலும் டேகையும் மென்ஷன் பண்ணணும், அதாவது வெர்ஷனையும் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? பண்ணலன்னா லேட்டஸ்ட்னு அர்த்தம். டன். இது வரைக்கும் இருக்கா டவுட்ஸ் இருக்கா? டாக்கர் வால்யூம்ஸ், அப்புறம் டாக்கர் இமேஜஸ் எப்படி நம்ம ஹப்புக்கு புஷ் பண்ணி பேக்கப் எடுத்து வைக்கிறதுன்றதை காமிச்சேன். ஸோ நவ் டாக்கர் நெட்வொர்க்ஸ். இந்த இடத்துல நெட்வொர்க் அப்படின்றது இந்த கண்டெய்னர்ஸை எப்படி நாம ஆக்சஸ் பண்றோம், எப்படி வந்து இப்போ நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம்
ஐபி அட்ரஸ் போட்டேன், போர்ட் நம்பர் போட்டேன், கண்டெய்னருடைய அவுட்புட் காமிச்சது இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது டாக்கர் நெட்வொர்க் கான்செப்ட் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டாக்கர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும் பொழுதே டிஃபால்ட்டா நெட்வொர்க்ன்றது கிரியேட் ஆயிடும். எப்படி வால்யூம் கிரியேட் ஆகும்னு காமிச்சேனோ அதே மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டாக்கர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நான் சும்மா ஒரு கமாண்டை போட்டுனா என்னென்ன டாக்கர் நெட்வொர்க்கிங் கமாண்ட் எல்லாம் இருக்குன்றத காட்டும். நெட்வொர்க் கனெக்ட் கமாண்ட் இருக்கு, கிரியேட் கமாண்ட் இருக்கு, டிஸ்கனெக்ட் கமாண்ட் இருக்கு, ரிமூவ் கமாண்ட் இருக்கு, இங்கேயும் ப்ரூன் கமாண்ட் இருக்கு, இன்ஸ்பெக்ட் கமாண்ட் இருக்கு, லிஸ்ட் கமாண்ட் இருக்கு. ஸோ த சேம் திங், இதெல்லாம் ஜென்ரலான கமாண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ டாக்கர் நெட்வொர்க்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத லிஸ்ட் பண்றதுக்கு எல்எஸ் கொடுக்குறேன். என்னென்ன நெட்வொர்க் இருக்கு? ஓகே, ஸோ என்னென்ன நெட்வொர்க் இருக்கு, நெட்வொர்க் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் நெட்வொர்க், ஹோஸ்ட் நெட்வொர்க், நன் நெட்வொர்க். இந்த 3 நெட்வொர்க்ஸ் தான் டிஃபால்ட்டா நம்மளுடைய டாக்கர் கூடவே சேர்ந்து கிரியேட் ஆகக்கூடிய நெட்வொர்க்ஸ். இது இல்லாம நம்மளும் கிரியேட் பண்ணலாம். டிஃபால்ட் வேற, யூசர் டிஃபைன்டு வேற. நான் எப்படி வால்யூம்ல வந்து 2 வால்யூம் டிஃபால்ட்டா இருக்குன்னு காமிச்சேன், நம்ம கிரியேட் பண்ண மை வால்யூம் தனியா இருக்குன்னு காமிச்சேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த 3 பேரும் டாக்கருடைய டிஃபால்ட் நெட்வொர்க்ஸ். இந்த 3 நெட்வொர்க்கும் என்ன வேலை அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் ஆக்சஸிங்க டிசைட் பண்றதே இவங்க தான். இவ்வளவு நாள் நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணதை வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் கிளியர். இப்பொழுதைக்கு என்கிட்ட எந்த ஒரு கண்டெய்னரும் கிடையாது. இப்போ நான் கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு கமெண்ட் டாக்கர் ரன் கொடுத்துக்கலாம். என்கிட்ட எந்த இமேஜும் கிடையாது, அதுவே புல் பண்ணிக்கிட்டோம். -itd -name சேம் அப்பாச்சி இல்லை nginx கண்டெய்னர் -t போர்ட் நம்பர் 8080. இது என்னென்ன போர்ட்னு தெரியும் இல்லையா? 8080ன்றது கண்டெய்னர் போர்ட், 80ன்றது ஹோஸ்ட் போர்ட், மெஷினோட போர்ட். ஸோ 8080. அடுத்து இமேஜ் பேர் nginx கண்டெய்னர் கிரியேட்டட். MySQL கண்டெய்னர் லான்ச் பண்ணி காமிச்சணும். docker ps. ஸோ கண்டெய்னர் எனக்கு ரெடி. இப்போ இந்த கண்டெய்னர் என்ன நெட்வொர்க்ல ஓடுது? கண்டெய்னருக்கு ஐபி அட்ரஸ் இருக்குமா இருக்காதா? மெஷினுக்கு எப்படி மெஷினுக்கு எப்படி ஐபி அட்ரஸ் பார்த்தீங்களோ அதே மாதிரி கண்டெய்னர்ஸ்க்கும் ஐபி அட்ரஸ் உண்டு. ஆனா நீங்க கண்டெய்னர்ஸ் இது வரைக்கும் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணது கிடையாது, கரெக்டா? ஸோ அது எப்படின்ற என்ன நெட்வொர்க்ல ஓடுறாங்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். இப்போ இந்த கண்டெய்னர் பத்தி எப்படி செக் பண்ணலாம்? எப்படி இன்ஃபோவா? டாக்கர் இன்ஸ்பெக்ட்னு போட்டாதான் அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் பத்தி நீங்க டீடைல்டா பார்க்க முடியும். ஸோ டாக்கர் இன்ஸ்பெக்ட் ஃபாலோட் பை கண்டெய்னரோட ஐடி. இது மொத்த கண்டெய்னரோட இன்ஃபர்மேஷனையும் காட்டும். நமக்கு தேவை என்ன? நீங்க இது எதுல எக்ஸ்போஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி உங்க மெஷின்ல 80லையும் கண்டெய்னருக்கு 8080னும் கொடுத்துருக்கீங்க. அந்த போர்ட் நம்பர் தான் இது. அண்ட் இவங்க எந்த நெட்வொர்க்ல ரன் ஆகுறாங்க இருக்கு பாருங்க. இதுதான் கண்டெய்னருடைய ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் இதுக்கு எப்படி கிடைச்சது? உங்க மெஷினுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கிடைக்குது இல்லையா? அது எதனால கிடைக்குது? EC2 மெஷின்ஸ்க்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கிறதுக்கான ரீசன் டிஃபால்ட் VPC-னால, அந்த டிஃபால்ட் VPC-க்குள்ள நீங்க மெஷின் கிரியேட் பண்றதுனால அந்த மெஷின்ஸ்க்கு ஐபி அட்ரஸ் கிடைச்சது. நம்ம எதுவும் அசைன் பண்ணல, கரெக்டா? அதே மாதிரி இங்கேயுமே நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ்க்கு டிஃபால்ட்டா எப்படி ஐபி அட்ரஸ் கிடைக்குது, அவங்க எந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ரன் ஆகுறாங்கன்றது தெரியணும். VPC-க்குள்ள மெஷினுக்கு ஐபி அட்ரஸ். அதே மாதிரி டாக்கருக்குள்ள கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்கு எப்படி வந்து ஐபி அட்ரஸ் கிடைச்சது, அவங்க எந்த நெட்வொர்க்ன்றது செக் பண்ணணும். அப்படின்னா நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். டாக்கர் நெட்வொர்க்ஸ்.
ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 types ஆஃப் நெட்வொர்க் பிரிட்ஜ் நன்னு ஹோஸ்ட். ஸோ இந்த பிரிட்ஜ்ன்ற நெட்வொர்க் தான் டிஃபால்ட்டா டாக்கர் யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க். டிஃபால்ட்டா நம்ம மெஷின்ஸ் கண்டெய்னர் லான்ச் பண்றோம் அப்படின்னா பிரிட்ஜ்ன்ற நெட்வொர்க்ல தான் லான்ச் ஆகுது. அந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்ல லான்ச் ஆகுறதுனால என்ன பெனிஃபிட், என்ன ஆக்சுவலி நடக்குது அப்படின்னா உங்களுடைய கண்டெய்னர் இதான் நம்ம டாக்கர் மெஷின். அந்த டாக்கர் மெஷின்ல 4 கண்டெய்னர் கிரியேட் பண்றோம். 4 கண்டெய்னர்ஸ்க்கும் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டா பிரிட்ஜ் நெட்வொர்க் உடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னா, அதாவது சிஐடிஆர் மாதிரி உங்களுடைய விபிசிக்கு ஒரு சிஐடிஆர் ரேஞ்ச் டிஃபால்ட்டா பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பிரிட்ஜோடைய டிஃபால்ட் ரேஞ்ச் 172.17.0.1 தான். இந்த டிஃபால்ட் ரேஞ்ச்ல இருந்து தான் நம்ம மெஷின்ஸ்க்கு நம்ம கண்டெய்னருக்கு 0.2 0.3 0.4 0.5ன்னு ஐபி அட்ரஸ் கிடைக்குது. இது டிஃபால்ட்டா பிரிட்ஜோட வேலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பிரிட்ஜ் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னரை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு போர்ட் நம்பர் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும். போர்ட் நம்பர் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணாதான் அந்த கண்டெய்னரை நம்ம வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது நான் போர்ட் நம்பர் கொடுக்கணும். கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா அது கண்டிப்பா எடுத்துக்கும் தான். ஆனா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்றோம், ஸ்பெசிஃபை பண்ணி தான் இந்த போர்ட் நம்பர்ல தான் நீ எக்ஸ்போஸ் ஆகணும். நீ 8081னா நீ 8082 அப்படின்னு நான் எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் பிரிட்ஜ் நெட்வொர்க்ல போகுது. இன்னொரு இமேஜ் காமிக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ இந்த இமேஜ் நான் காமிச்சிட்டு இருந்தேன். நல்ல இமேஜ் கிடைச்சது. ஸோ நானே ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளோட டாக்கர் ஹோஸ்ட் இருக்கு. இந்த டாக்கர் ஹோஸ்டுக்குள்ள நம்ம கண்டெய்னர் லான்ச் பண்றோம். 1 2 3 இந்த 3 கண்டெய்னர்ஸ்க்குமே இந்த இமேஜ் தான் அங்கே இருந்துச்சு. நீங்க மேபி நான் போட்ட மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த கண்டெய்னர் கரெக்டாக அந்த இமேஜை எடுத்து கூட பாருங்க. ரெக்கார்டிங் பார்க்குறப்போ எனக்கு லோட் ஆகலை. ஸோ அந்த பர்டிகுலர் கண்டெய்னரை வந்து நான் 8080ன்னு ஹோஸ்ட் பண்றேன்.
எக்ஸ்போஸ் பண்றேன், நாட் ஹோஸ்டிங். நீ இங்க தான் ரிலீஸ் ஆகணும்ன்றத நான் சொல்றேன். 80818082. இப்போ பை டிஃபால்ட் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே என்ன நெட்வொர்க்ல லான்ச் ஆயிருக்கு? பிரிட்ஜ். பை டிஃபால்ட்டா பிரிட்ஜ்ல தான் ஹோஸ்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ பிரிட்ஜ் நெட்வொர்க்குக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரிட்ஜ் நெட்வொர்க்குக்கான அர்த்தம் இந்த மாதிரி. ஸோ வெளியில இருந்து வரக்கூடிய யூசர் மெஷின்குள்ள எந்த போர்ட்ல என்டர் ஆகுறாங்க? மெஷின்ல 80. ஸோ மெஷின் லெவல்ல 80ல எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நீங்க ப்ரௌசர்ல போய் ஐபி அட்ரஸை போட்டு ஹிட் பண்ணும்போது 80ன்ற நம்பர்ல போறீங்க, ஓகேவா? அது 80. அதுல நீங்க ஐபி அட்ரஸ் ஃபாலோ பண்ணி என்ன நம்பர் கொடுக்குறீங்க? 8080 கண்டெய்னருடைய இது பொறுத்து 8080வா 8081 821 கொடுக்குறீங்க. ஸோ அது பிரிட்ஜ் நெட்வொர்க்னால இருக்கிறதுனால தான் நீங்க எந்த போர்ட் நம்பரை போடுறீங்களோ அந்த போர்ட் நம்பருக்கு ரெக்வஸ்ட் போகுது. பிரிட்ஜ்னால மட்டும்தான் அது பாசிபிள், ஓகேவா? அதனால தான் டிஃபால்ட்டாவே டாக்கர் கொடுக்கறதும் பிரிட்ஜ் நெட்வொர்க்கா இருக்கு. பிரிட்ஜ் நெட்வொர்க்கை யூஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா நம்ம போர்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணா மட்டும்தான் எங்கே போகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியும் யூசர்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ எந்த ரெக்வஸ்ட் கொடுத்தா எந்த கண்டெய்னருக்கு போகணுங்கிறது பிரிட்ஜ் நெட்வொர்க் மட்டும் தான் டிசைட் பண்ணும். இதுவே நன்னு ஹோஸ்ட் இதெல்லாம் எடுத்தோம்னா, மறுபடியும் அந்த இமேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஹலோ ஹலோ என் வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதுங்க, ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. இப்பதான் நான் கனெக்ட் ஸ்கிரீன் தெரியல. இருங்க. ஓகே, ரெக்கார்டிங் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. ஓகே, இந்த இமேஜ் தான் தெரியுதா? பிரிட்ஜ் நெட்வொர்க்ல உங்களோட மெஷின்ல நீங்க ரன் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ல எக்ஸ்போஸ் ஆனாலும் அவங்க கனெக்ட் பண்றது எதன் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்கரை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜ் நெட்வொர்க்னு இருந்தா மட்டும்தான் டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ்ல நம்மளால ஐசோலேட் பண்ணி ரன் பண்ண முடியும். பிரிட்ஜ் இட் மேக்ஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் டாக்கர் இன்ஜின் as well as the outer world. நீங்க வெளியில இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட் எல்லாமே நம்ம பிரிட்ஜ் நெட்வொர்க்கை கிராஸ் பண்ணி தான்
உங்களுடைய கண்டெய்னர்ஸ்க்கு போகுது அப்படின்றது பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும். சோ அப்படி யூஸ் பண்றதுனால எனக்கு டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ்ல எக்ஸ்போஸ் பண்ண முடியும்ன்றதுதான் 2வது பாயிண்ட். இதுவே மத்த கண்டெய்னர்ஸ் மத்த நெட்வொர்க்ஸா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நன் அப்படின்றது இட் டசன்ட் யூஸ் எனி நெட்வொர்க். இதுக்கு எந்த நெட்வொர்க்குமே கிடையாது. இங்க பாருங்க, இதுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கு, வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது, போர்ட் நம்பர் கொடுக்குறோம், எல்லாமே ஃபைன். பட் நன் நெட்வொர்க் அப்படின்னா டாக்கர் ஹோஸ்ட்ல அது வெறும் கண்டெய்னரா மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு எந்த ஒரு போர்ட் நம்பர் தேவையில்ல, அதுக்கு எந்த ஒரு ஐபி அட்ரஸும் அசைன் ஆகாது, நெட்வொர்க் மூலியமா அதை கனெக்டே பண்ண முடியாது. நம்ம வேணா நேவிகேட் பண்ணி போய்க்கலாம், டாக்கர் exe கமாண்ட் கொடுத்து வேணா நேவிகேட் ஆகி போலாமே தவிர மத்தபடி அதை வெளியில இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் அது எந்த நெட்வொர்க்கு? நன் நெட்வொர்க்ல நோ நெட்வொர்க்கு. சும்மா நம்ம கிரியேட் பண்ணலாம், ஆனா அது எங்க இருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியாது. மெஷின்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது, வெளியில இருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஐபி அட்ரஸ் கிடையாது, போர்ட் நம்பர் கிடையாது. ஓகேவா? இவங்களுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம லைக் ஐபி அட்ரஸ் இருக்கு இந்த சென்ஸ் போர்ட் நம்பரும் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணதுனாலதான் அவங்களை நம்ம ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. இதுவே ஹோஸ்ட் அப்படின்னா நம்ம ஹோஸ்ட் மெஷின்லயே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கண்டெய்னர் அது. அதாவது டாக்கர் கண்டெய்னர் தான், ஆனா அது கிரியேட் ஆகுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மெஷினுடைய நெட்வொர்க்கை யூஸ் பண்ணியே அது கிரியேட் ஆகும். டைரக்டா நீங்க மெஷினுடைய ஐபி அட்ரஸ் கொடுத்து 5000 கொடுத்தா கூட இந்த கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஹலோ, கேக்குதாங்க? ஹலோ சொல்லுங்க. இல்ல, யா ஸ்கிரீன் டிஸ்பிளே இல்ல அவங்க phone. ஆமா, ஸ்க்ரீன் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அப்புறம் சவுண்டும் கேட்க மாட்டேங்குது. அவங்க ஆ சவுண்ட், மேம் சவுண்ட். ஆமா ஆமா, அதான் அவங்களுக்கும் ட்ரை பண்றேன். ம்